வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். POCO X4 Pro 5G இப்போ தான் வந்து M4 Pro 5G அப்படின்னு லான்ச் ஆச்சு. இப்போ வந்து X4 Pro 5G, ஆனால் இது X3 Proவோட சக்ஸஸராக. ஏன்னா அது வந்து Snapdragon 860 இருந்துச்சு, ஆனால் இது Snapdragon 695 690யோட கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ்டு ப்ராசர், அவ்வளோதான். இது எதுவும் இல்லை. ரெட்மி ஆல்ரெடி Note 11 Pro Plus அப்படின்னு லான்ச் பண்ணாங்க, அதோட கொஞ்சம் சீப்பர் வெர்ஷன், அவ்வளோதான். சரி, இதோட ஸ்பெக்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ரெட்மி Note 11 Pro Plusல. ஸோ இதில் வந்து 64 MP கேமரா மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஸோ வேறு என்னெல்லாம் இருக்குது, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, டிசைனும் வேறு டிசைன் இருக்குது. ஸோ என்ன டிசைன் அப்படின்னு செக் பண்ணிடுவோம். இங்கே பாக்ஸ்லேயே வந்து கருப்பு பாக்ஸு, பின்னாடி வந்து எல்லோ கலர் இருக்குது. ரிலேட்டிவ் ஃப்ளோ 120 Hz டிஸ்பிளே இருக்குமா. அதுக்கு முன்னாடி சார் வேல்யூ இங்கே இருக்குமே. சார் வேல்யூ ஹெச்ஆர் வந்து 0.861, பாடி சார் வந்து 0.583. பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்குது. ப்ரைஸ் இங்கே அடிச்சிருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ப்ரைஸு. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 8/128. ஸோ 6GB வெர்ஷனும் இருக்கும் எங்ககிட்ட. அது தவிர 120 Hz AMOLED டிஸ்பிளே தான் இருக்குது. Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட 695 5G, ஒரு 6nm ப்ராசரு. அடுத்தது 64 MP 8 கேமரா. இதான் டிஃப்ரென்ஸு. ரெட்மி Note 11 Pro Plus வந்து 108 MP மெயின் கேமரா, HM2 சென்சார். இவங்க வந்து 64 MP என்ன சென்சார்னு இவங்க சொல்லலை. ஸோ தெரில. அது தவிர இன்னும் 2 MP இருக்கும், அதெல்லாம் இவங்க மென்ஷன் பண்ணல. 8 MP அல்ட்ரா வைட் இருக்குது, 2 MP மேக்ரோ கேமரா இருக்குது. அதுதான் இவங்க போட்டிருக்காங்க. 8 கேமரான்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க, வேறு எதுவும் மென்ஷன் பண்ணல. டிஸ்பிளேக்கு மட்டும் ஹைலைட்டாக போட்டிருக்காங்க 1200 nits பிரைட்னஸ்ஸு, DCI-P3 கலர் கேமட்டு, அல்ட்ரா வைட் மேக்ரோ இங்கே சின்னதாக போட்டிருக்காங்க. அது தவிர 3GB அந்த ரேம் எக்ஸ்பேன்ஷனும் இருக்குது. 360 Hz வந்து டச் சாம்பிளிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, 7 5G பேண்ட்ஸு, IP53 ரேட்டிங்ஸு அதெல்லாமே இருக்குது. நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து லேசர் ப்ளூ கலர். இது தவிர மற்ற இன்னும் நிறைய கலர்ஸில் வருது, ஆனால் இந்த ப்ளூ கலர் தான் கொஞ்சம் டிஸ்டிங்க்டாக தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து கேஸு பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பெரிய இது இருக்கும் அப்படின்ட்டு. அது தவிர சிம் இஜெக்ட் டூலும் இருக்குது, தெரியுதா? பலன்னு இருக்கிற டிசைனு, ரொம்ப ஷைனிங்கான. பேக்கில் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது, ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஷன் அடிக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்து ரெட்மி, அதில் வந்து ரெட்மி பிராண்டிங் ஒரு இதில் இருக்கும், இதில் வெறும் 5G மட்டும்தான் இருக்குது. போக்கோ பிராண்டிங் ஏன்னா டாப்பில் போட்டாங்க. டாப்பில் பெரிய ஒரு கட் அவுட் இருக்குது, ரொம்ப பெரிய கட் அவுட்டு. அதில் வந்து 64 MP 8 MP 2 MP இது இருக்குது. அதே மாதிரி ஏ அப்படின்னு ஒரு இது டம்மி ஒன்று இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 16 MP கேமரா தான். ரைட் சைடு ஃபுல்லாக இந்த பிளாஸ்டிக் தான், ஆனால் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒட்டாது. ரைட் சைடு வால்யூம் ராக்கர்ஸு, ஃபிங்கர் பிரிண்ட், பவர் பட்டன் ரெண்டும் கம்பைண்டாக இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை. பாட்டமில் வந்து சிம்மு தான், ஹைப்ரிட் சிம் தான் இருக்கும். ஆமாம், சிம் 1 சிம் 2 இல்லைன்னா SD கார்டு. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. அது தவிர USB Type-C போர்ட் இருக்குது, ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். ஸோ டாப்பில் இருக்கிறதும் செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். டாப்பில் 3.1 ஆடியோ ஜாக் இருக்குது, அந்த ஸ்பீக்கருக்கு வெண்ட் இருக்குது, அப்புறம் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது, IR பிளாஸ்டரும் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பூட் பண்ணி பார்த்துடலாம், அந்த UI இதெல்லாம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸு வழக்கம் போல் அதே ஷாமியில் இருக்கிற அதே ஆப்ஸ் தான் இருக்குது. டிஸ்பிளே டிஃபால்ட்டாக 60 Hz தான் இருக்கும். நம்ம வந்து 120 Hzல மேனுவலாக மாற்றிக்கணும். வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. டிஸ்பிளே 120 Hz 60 120 அது மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் HDR சப்போர்ட் இருக்குது, வைட் வேல் சப்போர்ட் இருக்குது. ஆனால் யூடியூப்பில் மட்டும்தான் HDR சப்போர்ட் ஆகும். நெட்ஃப்ளிக்ஸில் செக் பண்ணி பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் கிடையாது. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் MIUI 13 இருக்குது. ஆண்ட்ராய்டு 11 பேஸ்டு தான். செக்யூரிட்டி பேட்ச் வந்து February செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. அது 8GB, அது வந்து 7.4GB. அப்படியே இந்த ரெட்மியில் பார்த்த மாதிரியே இருக்குது. 128 GBயில் 101 GB ஃப்ரீ இருக்குது. அதே 6nm, இதில் 8nm போட்டிருக்கு. 8nm ப்ராசரு, A55 A78 கோர்ஸு. அதுக்கப்புறம் 120 Hz 6.61 inch Full HD ப்ளஸ் டிஸ்பிளே, Gorilla Glass ப்ரொடெக்ஷன் இருக்குது, 5000 mAh பேட்ரி இருக்குது. சார்ஜரும் 67 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது. அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணுவோமா?
ப்ரெஸ் இருக்குது, இதை டச் அப்படின்னு மாற்றிடலாம். லாக் பண்ணிட்டு அது வச்சாலே அன்லாக் ஆகிடும். கேமரா டு ஏபிஐ. ஆப்வியஸ்லி சப்போர்ட் இருக்கு. சென்சார்ஸ் எல்லா சென்சாருமே ஆப்வியஸ்லி இருக்கும். ஓகே, எல்லா சென்சாருமே இருக்குது. மேக்னெட்டிக் சென்சார், கைரோஸ்கோப், லைட் சென்சார், கிராவிட்டி சென்சார், எல்லா சென்சாருமே இருக்குது. வீடியோ ப்ளேபேக்கும் பண்ணி பார்த்துருவோம். ஹெச்டிஆர் கிடையாதா? டிஸ்பிளே ஹெச்டிஆர், ஆனால் ஹெச்டிஆர் யூடியூப்பில் வரல. ஸ்க்ரீன் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஹெச்டிஆர் தான் இல்லை டிஸ்பிளேயில் யூடியூப்பில். கொஞ்சம் ஸ்லைட்டாக லேக் ஆகுது. 1080pக்கே ஒரு ஸ்லைட்டாக ஒரு இதுவாக இருக்குது. இப்போ சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது லோட் ஆகிட்டுறதுனால அப்படி இருக்குது. மற்றபடி ஓகே, ஒரு டீசெண்டான ப்ராசஸர் தான். ஸ்னாப்ட்ராகன் 695. NCS ஓப்பன் பண்ணிடலாம். பவர்ஃபுல் ஸ்பீக்கர் தான். ஓகே, பவர்ஃபுல் ஸ்பீக்கர் தான், எந்த இஷ்யூஸுமே இல்லை. அடுத்து கேமரா செக் பண்ணிடுவோம். அக்ரி. ஓகே, கேமரா அல்ட்ரா வைட் இருக்குது, 1x இருக்குது, 2x, 4x, 6x, 8x, 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. இங்கே ஓப்பன் பண்ணால் மேக்ரோ மோடு இங்கேருந்தே அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த 2MP மேக்ரோ. அது தவிர ப்ரோ மோடு ஏதோ 64MP ஆப்ஷன்லாம் ப்ரோ மோடில் கிடைக்கும். போர்ட்ரேட்டு இந்த போர்ட்ரேட் தான், இந்த எக்ஸ்ட்ரா போர்ட்ரேட் கேமரா எதுவும் கிடையாது. மோட்ஸ் வந்து நைட் மோடு, ஸ்லோ மோஷன் எல்லாமே இருக்குது. ஸ்லோ மோஷன் மோஸ்ட்லி 720p தான் இருக்குது, ஏன்னா இதுலேயும் அப்படி தான் இருந்துச்சு ரெட்மிலையும். வீடியோ 1080p தான் மேக்ஸிமம், 1080p மேக்ஸிமம். அல்ட்ரா வைட்லேயும் 1080p எடுக்கலாம், மேக்ரோலேயும் 1080p எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராவும் 1080p தான் மேக்ஸிமம். ஆமாம், 1080p 30fps தான் ஃப்ரண்ட் கேமராலேயும் மேக்ஸிமம் இருக்குது. ஓகே, ஃபோட்டோ அண்டு வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிட்டுங்க. POCO X4 Pro 1080p 30fps தான் மேக்ஸிமம் இருக்குது. ஜூம் ஆப்ஷனும் இருக்குது. ஜூமில் மேனுவலாக தான் ஜூம் பண்ண முடியும். டிஜிட்டல் ஜூம் 6x வரைக்கும் இருக்குது. 6xல போனால் நல்லா இல்லை. ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபோக்கஸ் ஆகுதா ஆகலையா? சின்ன ஆப்ஜெக்டில் இருந்தால் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. பெரிய ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, பெரிய ஆப்ஜெக்ட்னா ஃபோக்கஸ் ஆகுது, சின்ன ஆப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. இதில் ஸ்டெபிலைசேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சென்சார் வந்து சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. சாம்சங் GW3 சென்சார். அல்ட்ரா வைட் வீடியோ சாம்பிள், அந்த 8MP அல்ட்ரா வைட்லேயும் 1080p வீடியோ எடுக்கலாம். 1080p 30fpஸில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதான் டேரெக்டாக சன்னை இது பண்ணால் டைனமிக் ரேஞ்ச் ஓகே தான் இருக்குது. மற்றபடி ஓகே. இதுலேயும் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. 2x வரைக்கும் ஜூம் இருக்குது அல்ட்ரா வைட்லேயே. POCO X4 Pro ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டைனமிக் ரேஞ்ச் ஓகே, பரவாயில்ல. ஆனால் ஃபேஸை வந்து டல்லாகிடுது. ஸ்டெபிலைசேஷன் ஃப்ரண்ட் கேமராலேயும் எதுவும் இல்லை. மற்றபடி என்ன குவாலிட்டி ஓகே, நல்லாயிருக்கு. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணியிருப்பீங்க. எப்படி ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 108MP இது 64MP ஒர்த்தாக இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
ஓகே, இது கண்டிப்பாக ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அந்த 15 to 20K அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் எக்ஸ்பெக்டடு. ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 695 இதோட கேமிங் வீடியோவும் கூடிய சீக்கிரம் வருது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெட்மிக்கு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கும் போடுவோம், போக்கோக்கும் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு. இந்த சேஞ்சும் அந்தளவுக்கு இருக்குது தெரியாது. ஆனால் ஒரு டீசெண்டான மிட்ரேஞ்ச் ப்ராசருக்கு ஒரு டீசெண்டான ஃபோன் தான். கேமிங் ஃபோன் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இதுதான் வந்து போக்கோ X4 Pro 5Gயோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.